வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, காமாட்சி விளக்கு ஏன் வீட்டில் பயன்படுத்துகிறோம், அதனுடைய நன்மை என்ன, விளக்கேற்றிய பின் செய்யக்கூடாதவை என்ன, நெய் விளக்கு ஏற்றுவதனால் என்ன பலன், விளக்கில் எத்தனை பொட்டு வைக்க வேண்டும், வீட்டில் எந்த வகையான விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பத்தி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அனைவர் வீட்டிலும் பூஜை அறையில பல்வேறு தெய்வ படங்கள், மாலைகள், சுவாமி அலங்கார பொருட்கள், சிறிய சிலைகள், கற்பூரம், ஆரத்தி தட்டு, சிறிய நந்தி சிலை கொண்ட மணி, விபூதி, குங்குமம், மஞ்சள், தாளிச்சரடு, அகல் விளக்குகள், நறுமண ஊதுபத்திகள் அனைத்தும் இருக்கும். இவை அனைத்தையும் விட முக்கியமான பூஜை அறையில் இருக்க வேண்டிய வழிபாட்டு பொருட்களாக கருதப்படக்கூடிய காமாட்சி அம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட பெரிய உலோக விளக்கு காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு திரியிட்டு எண்ணெயிட்டு நம் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபடுகிறோம். இறை வழிபாட்டுல எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் காமாட்சி அம்மன் விளக்கு மங்கள நிகழ்ச்சியில் தவறாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். உலக மக்களின் நன்மைக்காக காமாட்சி அம்மன் கடும் தவம் புரிந்தார். அப்போது சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுள் அடங்கியது. அதனாலதான் காமாட்சி அம்மனை ஒருவரை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடங்கும் என்பதால் அவரவர் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடுகிறார்கள். இதன் மூலம் காமாட்சி அம்மனின் அருளும் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குலதெய்வம் தெரியாதவர்கள் அன்னை காமாட்சியை நினைத்து என் குலதெய்வம் தெரியவில்லை, நீயே என் குலதெய்வம் என்று மனதார வழிபாடு செய்து விளக்கேற்றுகிறார்கள். இதனால் அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர் ஏற்பட்டது. அனைத்து தெய்வங்களின் அருளை ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் மணமக்கள் காமாட்சி விளக்கை கையில் ஏந்தி கொண்டு வலம் வருகிறார்கள். புகுந்த வீட்டில் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம். அதோடு மட்டுமில்லாமல் குலதெய்வமும் அந்த விளக்கில் இருந்து அருள் புரிவதால் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த குலம் தலைக்கும் என்பது நம்பிக்கையும் கூட. மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கு ஒன்று. காமாட்சி விளக்கு புனிதமானது. இதில் கஜலட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இது எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. பூஜைக்கு முன் பூவும் பொட்டுமிட்டு வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த ஒரு விஷயம். பெண்களுக்கு சீர்வரிசையில் தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கும் 2 குத்து விளக்குகளும் அவசியம் வழங்கப்பட வேண்டும். சிலர் தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல குடும்பத்தில் பரம்பரையாக காமாட்சி விளக்கை பொன்போல் போற்றி பாதுகாத்து வந்துள்ளார்கள். புதுமனை புகும் போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும் போதும் எல்லா இருளையும் நீக்கியபடி அருள் ஒளி அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு காமாட்சி அம்மன் திருவிளக்கே. விளக்கேற்றிய பின் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். காலை மாலை விளக்கேற்றும் போது கொல்லைப்புற கதவை சாத்திவிட வேண்டும். கொல்லைப்புற கதவு இல்லாதவர்கள் பின்பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலை சாத்திவிட வேண்டும். விளக்கேற்றும் போது விளக்கிற்கு பால் அல்லது கல்கண்டு நெய்வேதினம் வைப்பது சிறந்தது. விளக்கேற்றிய பிறகு தலை சீவக்கூடாது, வீட்டை பெருக்கக்கூடாது, சுமங்கலி பெண்கள் விளக்கேற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது, விளக்கேற்றியவுடன் துணி துவைக்க கூடாது, தலைக்கு குளிக்க கூடாது, விளக்கேற்றும் நேரத்துல உறங்கக்கூடாது, விளக்கேற்றியவுடன் சாப்பிடக்கூடாது. நெய் விளக்கு ஏற்றுவதனால் என்ன பலன்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம் கோவிலுக்கு சென்று இறைவனிடம் நம் வேண்டுதலை வைப்பதோடு மட்டுமில்லாமல் விளக்கேற்றி வழிபடுகிறோம். அம்மன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவதால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும்.
இதனால் நாம் வைக்கும் கோரிக்கைகளும் நிறைவேறும். 5 நெய் விளக்கு ஏற்றினால் சிறந்த கல்வியும் ஞானமும் பெற முடியும். 9 நெய் தீபம் ஏற்றினால் நவகிரக தோஷம் நீங்கும். 12 நெய் தீபம் ஏற்றினால் வேலையில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும், வேலை கிடைக்கும். 18 நெய் விளக்கு ஏற்றினால் கால சர்ப்ப தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும். 27 நெய் தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 36 நெய் தீபம் ஏற்றினால் சகல தோஷங்களும் நீங்கும். 48 நெய் தீபம் ஏற்றினால் தொழில் அபிவிருத்தி மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். 108 நெய் தீபம் ஏற்றினால் அம்மன் அருள் கடாட்சத்தை முழுமையாக பெற முடியும். நெய் விளக்கு ஏற்றிய பின்னர் கோவில் பிரகாரத்தை 3 முறை வலம் வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இன்னைக்கு வீடியோல காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் ஏன் பயன்படுத்துகிறோம், அதனுடைய நன்மை என்ன, எத்தனை நெய் தீபம் ஏற்றினால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன்.